உண்டு விமர்சனங்கள். இதற்கிடையே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எத்தகையது என்பதுதான் வாழ்வினுடைய தன்மை என்று ஒரு நாய்களுக்கு ஒரே குணம் நன்றி தான். அந்த குணம் எல்லா நாய்களுக்கும் இருக்கிறது, எல்லா நாட்டு நாய்களுக்கும் இருக்கிறது, பிறந்து வந்த நாட்கள்லாம் இருக்கு. ஆகவே நாய்களினுடைய பொதுவான கூட்டம் முழுவதும் உடல்களுடைய எப்பொழுதும் இருப்பதில்லை. நாயை போல பொதுக்குணம் மனிதனுக்கு கிடையாது. நன்மை உள்ளவனாக இருப்பான், நல்லவனாக இருப்பான், கெட்டவனாக இருப்பான், கொலைகாரனாக இருப்பான், கொள்ளையடிக்கின்றவனாக இருப்பான், தீ வைக்கின்றவனாக இருப்பான், எல்லா மாதிரியும் இருப்பான். மனிதர்கள் வேறு வேறாக இருக்கிறார்கள். ஒரு கூட்டமாக வாழ்கின்ற தன்மை ஆட்டுக்கு இருக்கிறது, மாட்டுக்கு இருக்கிறது. அவற்றை மந்தை என்று சொல்கிறோம், இவற்றை சமூகம் என்று சொல்கிறோம். அவ்வளவுதானே தவிர சமூகமாக வாழ்கின்ற மனிதன் 6வது அறிவு பெற்றிருக்கின்றான். அதுதான் ரொம்ப பெரிய சிரமம். ஒரு சிறந்த கதை ஒன்று உண்டு. திங்கட்கிழமை என்று முதலிலே ஊர்வலம் வந்து படைத்தார். இப்படி ஒவ்வொன்றாக படைத்துக் கொண்டு வருகிறார். செவ்வாய்க்கிழமை பரப்பணத்தை படைக்கிறார். அப்புறம் இப்படியே காட்டு விலங்குகள் அவை இவை என்று ஒன்றாக படைத்துக் கொண்டே வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை வந்தவுடன் சனிக்கிழமை வந்த பரப்பண என்று வரிசையாக படைத்துக் கொண்டே வந்தவர் சனிக்கிழமையை காணப்படுகிறீர்கள் என்று கேட்கின்றார். இல்லை, மனிதனை படைத்து விட்டேன், அதுதான் மனசுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கிறது, இது சரியான இல்லை. நீங்கள் மனிதனை படைத்ததுதான் சிறப்பு. ஓரறி உயிர், ஈரறி உயிர், மூவறி உயிர், நாலறி உயிர், ஐயறி உயிர் ஆகிய ஆடு மாடுகள். 6வது மனிதன் அவன் பகுத்தறிந்து வாழ தெரிந்தவன், எல்லாவற்றையும் கண்டறிந்தவன். அவனுக்கு மட்டும்தான் கடவுளையே கண்டறிய தெரியும். மற்ற எந்த உயிரினங்களுக்கு கடவுள் கிடையாது. அதுவே மனிதன் பகுத்தறிவுடையவன். இவ்வளவு சிறந்த படைப்புத்தானே உங்களுடைய படைப்பின் பெருமையை காட்டுகிறது. நீங்கள் இதற்காக மகிழ்ச்சி அடையாமல் இதற்காக வருத்தப்படுகிறீர்கள் என்று அந்த தேவதைகள் கேட்டனர். கேட்டவுடன் கடவுள் சொன்னார், இல்லை அவன் இருக்கிறானே, ஒருத்தன் வீடுலேயே, ஒருத்தன் வாசல்லையே, ஒருத்தன் ஆடு மாடு இல்லையே, ஒரு வசதி இல்லையே, இப்படி ஆளுக்கு ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. உலகம் பூரா இருக்கிற மனிதர்கள் 24 மணி நேரம் கூப்பிட்டு இருப்பாங்க. என்னால் தூங்க முடியாது, இருக்க முடியாது. அதுதான் தப்பா பண்ணிட்டோமோன்னு நினைச்சு வருத்தப்பட்டேன். சரி, படைச்சதுதான், இனிமே அதை மாற்ற முடியாது. அதனால நீங்க எங்கேயாவது போய் ஒழிச்சுக்குங்களேன்னு சொன்னிட்டு தேவதை. அப்புறம் கடவுள் கேட்டார், எங்க ஒழியலாம்னு கேட்டார். இமயமலை ரொம்ப உயரம், வெயிலா 5 மைல் உயரம், 8 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் உயரம். அவங்களால ஏறி வர முடியாது, பனி மேல இருக்கு. நீங்க அங்க போய் ஒழிஞ்சுக்குங்க. அவனுக்கு தெரியாது, டென்சிங்னு ஒருத்தன் ஏறி கொடியை நம்பிட்டு இங்கேயா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்பேன். அதனால தப்பிக்க முடியாது. சரி, அப்புறம் ஒண்ணு செய்வோம். பசிபிக் கடல் 500 மைல் ஆழம், அதனுடைய பூமியில போய் கடலுடைய அடித்தளத்துல போய் ஒழிஞ்சுக்குங்க அப்படின்னு இன்னொரு தேவை சொன்னிச்சு. அதை சப்மரீன்லாம் கண்டுபிடிக்க போறேன், பூமியை துளத்தின்னு வந்துருவேன். அவனுக்கு தெரியாது. அவ என்னென்ன வேலை பண்ண போறான்னு உங்களால கற்பனை பண்ண முடியாது. அதனால அதுவும் பாதுகாப்பு இல்லைட்டாங்க. இன்னொரு தேவை சொன்னது, சந்திரனுக்கு போயிட்டா, நிலவுக்கு போயிட்டா, ஐயோ ருஷியாக்கார புட்னி புரியுவேன், அங்க இங்கேயா இருக்காடி தேர்னப்பா அவங்கள அப்படின்னு கேட்பேன். அதுவும் சரியா வராது அப்படின்னு சொல்லி, என்னையா மலையிலையும் சரியா வராது, ஆழ்கடலையும் சரியா வராது, நிலவுலையும் சரியா வராது, அப்ப எங்கதான் சரியா வரும் அப்படின்னு ஒண்ணு ஒரு தேவை சொன்ன. அவன் மனசுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. நல்ல யோசனை அப்படின்னு கடவுள். இவன் ஒரு மனசுக்குள்ள போய் ஒழிஞ்சிட்டாங்க. உலகம் பூரா தேடிட்டே இருக்கேன், உள்ளுக்குள்ள இருக்கிறவரை அனுப்பிடுறேன். அதுதான் அதனுடைய கதையினுடைய சிரிப்பு. உள்ளத்தில் உள்ளானடி இதை நீ உணர்ந்திட வேண்டுமடி. கோயில் குளமும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனையான் தோழி தேடியும் கண்டிரனே. தெப்ப குளமும் கண்டேன், சுற்றி தேரோடு வீதி கண்டேன், எயிப்பில் வைப்பாமோனே எங்கேயும் கண்டிரன. எங்கே இருக்கான்? உள்ளத்தில் உள்ளானடி இதை நீ உணர்ந்திட வேண்டுமடி என்று சொல்லி கவிமணி தேசிய விநாயகி பிள்ளை ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். அது மாதிரி கடைசியில உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனை விட்டுட்டு உலகம் பூராவும் தேர்னாங்க.